வணக்கம் நண்பர்களே. டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஹவுஸ் பிளான் அண்ட் டிராயிங். எப்படி ஒரு ஹவுஸ் பிளான் அண்ட் டிராயிங்கை நம்ம எடுக்கிறது எந்த ஒரு இன்ஜினியரோட உதவியும் இல்லாமல். அதாவது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஒரு 25x30 ஃபீட்டுக்கு ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லேண்டில் நம்ம எப்படி வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நம்ம சில கனவுகள் கண்டு வச்சுருப்போம். வீடு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போதும் வரும்போதும் பலவிதமான டிசைன்களை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி நம்மளும் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆசைகள் இருக்கும். நம்மளுடைய சொந்த பந்தங்கள் சொல்லி வீடு கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கட்டணும்னு பலவிதமான ஆசைகளோடு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பிளானை நம்ம எப்படி உருவாக்கலாம். அதுக்கு என்கிட்ட சிம்பிளான டிப்ஸ் நிறைய இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பல கனவுகளோட நம்ம இப்போ அந்த வீடு கட்டுறதுக்கான முறையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முதல் படியே நமக்கு ஹவுசிங் பிளான் அண்டு டிராயிங் தேவை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிலமை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யார்கிட்ட போவோம்? ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர்கிட்ட, அதாவது என்ன மாதிரி ஒரு நல்ல இன்ஜினியர்கிட்ட நம்ம போவோம். சிரிக்காதீங்க. பட் ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இன்ஜினியர்கிட்ட நம்ம போகவே தேவையில்லை. நமக்கு தேவையான பிளானே நம்மளே எடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு சில டிப்ஸை தான் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க நம்ம யாருப்பா நீங்களா சேனலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட அந்த லேண்டோட சைஸ் இருக்குது. ரெண்டாவது அதோடைய பிளான் வேணும். இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் எடுங்க. மொபைல் எடுத்து ஆப் ஸ்டோர் உள்ளே போங்க. ஆப் ஸ்டோர் உள்ளே போய்ட்டு நித்ரா காலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ கரண்ட் நியூ வெர்ஷன் அப்டேட்டட் காலண்டர் உங்களுக்கு கிடைக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒருவேளை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கனால ஓப்பன் காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அது உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணிங்கன்னா மனையடி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது உள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீட் பை ஃபீட்டாக இந்த ஃபீட்டில் வீடு கட்டினா நல்லாயிருக்கும், இந்த ஃபீட்டை எடுத்துக்கோங்க, இந்த ஃபீட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போன வாஸ்து சாஸ்திர முறை அதில் இருக்குது. அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு 25x30 வீடு கட்ட போகிறோம். இப்போ பில்டப் ஏரியா அப்படிங்கிறது அந்த அவுட்டர் டு அவுட்டர் அதை பொறுத்து தான் அமையும். இப்போது லென்த்து எனக்கு 30 ஃபீட் இருக்குது, வித்து 25 ஃபீட்டு அப்படி இருக்குது அப்படின்னா இந்த லென்த்து 30 ஃபீட்டில் நம்ம எவ்வளோவை பில்டப் ஏரியாவை எடுத்துக்கலாம். அதில் செக் பண்ணிங்கன்னா ஒரு 27 வருதுன்னு வச்சுக்கோங்க. வித்து பார்த்திங்கன்னா ஒரு 25 தான் நம்மள்கிட்ட இருக்குது, 25 ஃபீட்டு. அதை 21 வச்சுக்கோங்க. இப்போ 21x27ங்கிறது தான் நம்ம இந்த நித்ராகராதிலேருந்து எடுத்த வேல்யூ. இது பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் மட்டும் இல்லை, நிறைய பலவிதமான ஆப்பில் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம வச்சுருக்க இந்த 21x27 இந்த ஏரியாவை பில்டப் ஏரியாவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. என்னென்னா நம்மளுடைய பில்டப் ஏரியா 21x27 டோட்டலாக 567 ஸ்கொயர் மீட்டர் கிடச்சிச்சு. இதுதான் நம்ம வீட்டோட பில்டப் ஏரியா. இந்த ஏரியாவில் நம்ம எப்படி வீடு கட்டலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நோட் எடுங்க. அந்த நோட்டில் உங்களுடைய 21x27 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் போடுங்க. அந்த கட்டம் போட்டதுக்கப்புறம் அதில் 4 பக்கமும் உங்களுடைய திசையை மார்க் பண்ணுங்கள். அதாவது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்துன்னு சொல்லிட்டு அதில் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போது ரோட்டை மார்க் பண்ணுங்கள். ரோடு எந்த திசையில் வருது, அதாவது ஈஸ்ட் பக்கம் வருதா, வெஸ்ட்டு பக்கம் வருதா, நார்த்து பக்கம் வருதா, சவுத்து பக்கம் வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரோடை மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் தான் உங்களுக்கு முக்கியமானது. இது எதுக்குன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, வாஸ்து பிரகாரம். அந்த வாஸ்து பிரகாரத்தை அந்த வீட்டை அமைக்கிறதுக்கான ஒரு வழி. இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈஸ்ட் சைடு தான் உங்களுடைய மெயின் டோர் வருதுன்னா அந்த மெயின் டோரை மார்க் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போது ஈஸ்ட் பார்த்த வாசப்படி உள்ள ஒரு வீடு நம்ம கட்ட போகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எடுங்க, யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப்லேயோ இல்லை கூகுள் கூட எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. யூடியூப், கூகுள் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் எதில் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோவாக வேணும்னா யூடியூப்பை சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே எனக்கு இமேஜஸ் மட்டும் போதும் அப்படின்னா கூகுளை நான் சஜஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுளை ஓப்பன் பண்ணுங்கள். கூகுளில் போயிட்டு நம்மளுடைய பில்டப் ஏரியா இருக்குது இல்லைங்களா, 21x27 அந்த மெஷர்மெண்ட்டை அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஹவுஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். அதேமாரியே போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு அதிகமாகவே உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் வரும். அதில் நிறைய பிளான்ஸ் இருக்கும். அதாவது ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு எந்த பக்கம் பார்த்து வீடு கட்ட போகிறோங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிளான் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ்னால் ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கிற ஹவுஸு 21x27 போட்டிங்கன்னா அந்த சைஸ் உள்ள இதே கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து நார்த்து ஃபேஸிங் வீடு அப்படின்னா நார்த்து ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் 21x27 அப்படின்னு போட்டிங்கன்னா நார்த்து ஃபேஸிங் உள்ள வீட்டோட பிளான்ஸ்லாம் அப்படியே வரும். இது வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு பிளானையும் டச் பண்ணி பார்த்து அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்மளுடைய எப்படி பிளான் பண்ணி நம்ம வீடு கட்ட போகிறோங்கிறதுக்கு ஒரு சின்ன துருப்புச்சீட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு பில்டப் ஏரியா தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒன்றுமே தெரியல, லேண்டு எவ்வளோ, என்ன பண்ண போகிறோம், எதுவுமே தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நம்ம 25x30ங்கிற லேண்டில் 21x27 அப்படிங்கிற லேண்டுக்கு நம்ம வீடு கட்ட போகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கூகுளில் போட்டிருக்கோம் இல்லையா, இது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்காது. இதுக்கு தான் நம்ம ஒரு நல்ல இன்ஜினியரை தேடி போகணுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நான் சொன்னேன். ஆனால் நமக்கு என்ன கிடச்சிருக்கோம், 21x27 அப்படிங்கிற பில்டப் ஏரியாவுக்கு வாஸ்து பிரகாரம் எப்படி வீடை கட்டலாம், அதுக்கான டிசைன் அண்ட் பிளானிங் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நோட்டை எடுத்து ஹாலோட சைஸ் என்ன, எவ்வளோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும், அதுக்கான சைஸ் ஹால், அதுக்கு அடுத்தது பெட்ரூமு எந்த திசையில் வரணும், குபேர மூலையில் பீரோ வரணும், அதனால் அந்த சைடு குபேர மூலை சைடில் ஒரு பெட்ரூமு, அதுக்கு அடுத்தது சென்ட்ராக அந்த வாஸ்து பிரகாரம் எந்த இடத்துல நம்ம பூஜை ரூமை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூஜை ரூமு, தீ மூலை எந்த பக்கம் இருக்குது, அந்த தீ மூலையில் நம்ம வந்து கிச்சனை கொண்டு போய் வைக்கணும், அதனால் கிச்சனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஸ்டேர் கேஸ் ஏறக்கூடிய இடம், ஸ்டேர் கேஸு கூட நம்ம எங்கே வைக்கணுங்கிறது வாஸ்துவில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டேர் கேஸ் வரக்கூடிய அந்த இடத்தையும் நம்ம மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹால், மெயின் டோரில் ஹாலில் எத்தனை விண்டோஸ் வரலாம், இது மாதிரி நம்மளே அஸ்யூம் பண்ணி ஒரு ரஃபாக ஒரு டிராயிங்கை போடணும். இப்போ என்னங்க, நமக்கு தேவையான டிராயிங் கிடச்சிச்சா, ஒரு ஐடியா கிடச்சிச்சா. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு நல்ல மேஸ்திரி. நம்ம ஊருங்களில் நிறைய இப்போலாம் மேஸ்திரிங்க அவைலபிளாக இருக்காங்க. இப்போது இன்ஜினியர்ஸே அவைலபிளாக இருக்காங்க சொல்ல போனால். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்ஜினியர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சம் பேர் படித்து வெளில வரான். அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு இன்ஜினியரை செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி வச்சுருக்கேன், என்கிட்ட இதுதான் என்னுடைய மெயின் பிளானாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு மேஸ்திரிகிட்ட கொடுத்தாலும் சரி, கொடுத்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடை பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஒரு முக்கியமான விஷயம், எல்லாம் கவனமாக கேளுங்க. நம்ம பில்டிங்கோட அவுட்டர் வால் எல்லாமே 9 இன்ச்சஸ் இருக்கணும். அதாவது 3/4 அடின்னு சொல்லுவாங்க, 9 இன்ச்சஸ் இருக்கணும். இதுவே இன்சைடில் உள்ள பெட்ரூம் வாலோ கிச்சன் வாலோ ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த பார்ட்டிஷியன் 4.5 இன்ச்சஸ் 4.5 இன்ச்சஸில் இருக்கும். மிஸ்திரி இந்தாங்க, இது என்னுடைய பிளான். இந்த பிளானில் நான் எப்படி என்னுடைய வீடு அமையணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நான் 1 by 1 கெதர் பண்ணி பக்காவாக பிளான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள். இதில் ஏதாவது புரியலனா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒரு நல்ல இன்ஜினியர்ஸ்ட்டை கேட்டு சொல்கிறேன். பட் ஆனால் இதை பார்த்தாலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. இது அவங்க காலங்காலமாக இதே வேலையை செய்கிறதுனால அவங்களுக்கு இதை பற்றின எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கும். என்ன நண்பர்களே, நான் சொன்ன இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? எங்கேயாவது ஒரு பக்கமாக உங்களுக்கு ஒரு சின்ன சிரிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இது மாதிரி சிவில் சம்பந்தமான எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாரடா நீங்கள் சேனல் மற்றும் உங்களால் நான். நன்றி.